ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம இருக்கிற இடத்துல யாவரும் கண்களை மூடி ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்க்கலாம். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, திரியேக தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, நீங்கள் கிருபையாய் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உடைய சுத்த கிருபை அப்பா. தகப்பனே, நாங்கள் உமக்கு என்னத்தை செலுத்துவோம் ஆண்டவரே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த சந்நிதியில் வந்து பணிந்து கொள்கிறோம் தகப்பனே. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம எல்லாரும் ஆண்டவரை துதிக்கலாம், ஸ்தோத்திரிக்கலாம். ஆண்டவர் நமக்கு செய்யாத காரியம் இந்த உலகத்துல என்ன இருக்கு? God given the only begotten Son. ஆண்டவர் இன்னும் நமக்கு கொடுக்கிறதுக்கு அவரிடத்துல என்ன இருக்கிறது? அவர் தம்முடைய சொந்த குமாரனே நமக்காக கொடுத்திருக்காரு. அதை விட அவரிடத்துல கொடுப்பதுக்கு வேற என்ன இருக்குன்னு தெரியல. அவர் இன்னும் கொடுக்க முடிஞ்சா எல்லாத்தையும் கொடுப்பாரு. அப்பேற்பட்ட நல்ல பிதாவை நம்ம கொண்டிருக்கோம். அப்பேற்பட்ட தெய்வனுடைய சமூகத்துல நம்ம வந்து நிற்கிறது நமக்கு என்ன தகுதி இருக்கு? அவர் கோடான கோடி தூதர்கள் அவரை எப்பொழுதும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று புகழ்ந்து போற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன், சமுத்திரத்தை குலுக்குகிறவர், சர்வத்தையும் படைத்த எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்திருக்கிற தேவன், காலங்கள் உண்டாவதற்கு முன்பாகவே இருக்கிறவர், ஐயம் தட் ஐயம் சொல்கிற அவ்வளோ பெரிய ஆண்டவர். அவர் நமக்காக தம்மையே பலியாக கொடுத்திருக்கிறாரு. அப்பேற்பட்ட தெய்வத்தை, அப்பேற்பட்ட ஒரு ஆண்டவரை நமக்கு தகப்பனாய், ஒரு சகோதரனாய் நம்ம பெற்றிருக்கிறோம். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை ஜீவிக்கிற அப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம எல்லாரும் தொழுது கொள்ளலாம். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிற ஆண்டவர். அவரை நமக்கு தெய்வமாக கொண்டிருப்பது நம்முடைய பாக்கியம். அது போல எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் வெளியே இருக்காங்க. நம்மளை காட்டிலும் எத்தனையோ உத்தமமானவங்க, உண்மையானவங்க. ஆனாலும் அவங்களை விட நமக்கு மேலானது கிருபையை ஆண்டவர் கொடுத்து ரட்சித்து ஆசீர்வதித்திருக்கிறார். அப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம துதிக்கலாம். நல்லவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் பெரியவர், நீர் மகத்துவமானவர் ஆண்டவரே. நீரே நல்லவர். You are the holy God, you are the good God. அப்பா, நீர் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நாங்க உங்களுடைய சமூகத்துல வந்து இருக்கோம்ப்பா. தகப்பனே, உண்மை மாத்திரம் ஆண்டவரே மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. நாங்க ஒண்ணு இல்ல ஆண்டவரே, நீர் பெரியவர் அப்பா. அப்பா, உமக்கே சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, வந்து இருக்க ஒவ்வொருக்கும் கருத்து நிறைவாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களை நிரப்புங்க அப்பா. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க அப்பா. இந்த சமூகத்தில் எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த தேவன் சாதாரண ஒரு தேவன் இல்லை, இவர் அநாதி தேவன். உலகங்கள் உண்டாகிறதுக்கு முன்பாகவே இப்படிப்பட்ட கேலக்சி அநேக காரியங்கள் இருக்கு. சயின்டிஸ்ட் அநேக காரியங்களை சொல்றாங்க. ஆனா இவைகளெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால படைத்த, எல்லாவற்றையும் ஆளுகிற தேவன் அவர். இந்த தேவன் சாதாரண ஒரு தேவன் அல்ல, சதா காலமும் நம்மளோடு இருக்கிற ஒரு தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். இந்த தேவனை அநாதி தேவனே உன் அடைக்கலாம் என்று சொல்லி பார்க்கலாம். எல்லாரும் எல்லா கைகளை தட்டி தேவ சமூகத்தில் உற்சாகத்தோடு ஆமென். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே எடுத்து கொண்டார் தூய தேவனே, யுவனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கனகப்பா
வரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாகி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவனே, சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாகி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளா. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும். சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போ. இந்த தேவன் என்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும். இந்த தேவன், இந்த எல்லா வாயில திறந்து ஆமென். சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவன், இந்த தேவன் ஆண்டவர் எங்கேயோ இல்லை, பரலோகத்திலும் இல்லை, நம்ம கூட இருக்காரு. நம்முடைய ஆண்டவர், நம்முடையவர். இதோ வெளிப்படுத்தல சொல்லியிருக்கு, இதோ தேவன் மனுஷர்கள் மத்தியில வாசம் செய்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன், நமக்குள்ள வாசம் செய்கிற நல்ல தேவன். அவர் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர் நம்மளை யோசிச்சு பார்க்கலாம். அவர் கிருபை கூர்ந்ததுனால நம்ம இங்க இருக்கோம். நம்ம எப்படினாலும் இருந்திருக்கலாம், ஆனா அவர் தான் நம்மளை முன்குறித்து நம்மளை தெரிந்து கொண்டு நமக்காக தம்மை, நம்ம நல்லவங்களா இருந்ததுனால இல்லை, நம்ம நல்லவங்களும் இல்லை, ஆண்டோட கிருபையினால நம்மளுடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தோம்னா அது ஒரு வறண்டு போன ஒரு வாழ்க்கை. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட இன்னர் மேன் தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் அவங்கள பற்றி தெரியும். ஆனா நமக்கு யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம அங்க இருக்க தகுதியானவங்களா? உண்மைக்குமே இல்லை. ஆண்டோட கிருபை, அவரனால நம்ம இன்றைக்கு செழிப்பா இருக்கோம். நித்திய மகிழ்ச்சி நமக்கு இருக்கு. அது போல நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர். அவர் எப்படின்னா நம்மளுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் அறிந்திருக்கிற அந்த நல்ல ஆண்டவர். நான் சின்ன ஒரு சாட்சியை கூட சொல்றேன். என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு சின்ன பைபிளை வச்சு வாசிக்கும் போது அவன் ஒய்ஃப் சொன்னான், டெய்லி நீங்கள் சின்ன அந்த பைபிளை வச்சு வாசிக்கிறீங்க, ஒரு கண்ணெலாம் வலிக்கும்ல, ஒரு பெரிய பைபிள் வாங்கி வாசிக்கலாமேன்னு சொல்லும்போது சரி நான் நாளைக்கு வாங்குறேன்னு சொல்லியிருக்கான். மறுநாள் அவன் எப்பொழுதும் போகிற ஒரு பலசர கடைக்கு போகும்போது அவங்க கேட்டாங்களா, நீங்கள் பைபிள் வாசிப்பீங்களா, ஒரு பைபிள் கொடுக்கணுமான்னு கேட்டாங்களா. சரின்னு சொல்லியிருக்கான். அவங்க கொடுத்த ஒரு பெரிய பைபிள். ஆண்டவர் சாதாரண ஒரு அவங்க ஒய்ஃப் சொன்ன ஒரு சின்ன வார்த்தையை கூட ஆண்டவர் காலையில் அதை அப்படியே வாய்க்க பண்ணுறார். நம்முடைய ஆண்டவர் எங்கேயோ இல்லை, நம்ம கூட இருக்கார். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். அந்த தெய்வத்தை ஜெபத்தை கேட்கும் எங்கள் தெய்வான்னு சொல்லி பாடலாம். எல்லாரும் ஒரு அர்ப்பணிப்போடு தெய்வ சமூகத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும்.
கேட்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். நம்முடைய குடும்பத்தின் ஜெபத்தை கேட்கிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்கிற கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து இந்த நல்ல மாலை வேளையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் ஜெபம் பண்ணமோ எல்லா ஜெபத்தையும் கேட்கிற ஒரு நல்ல தகப்பனை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இன்றும் கவனித்து கேட்கிறவ, இன்றும் உற்று பார்க்கிறவ, இன்றும் என்ன பேசுகிறார்கள் தம்முடைய பிள்ளைகள் என்பதை அவர் கவனமாய் கேட்டு அதற்கேற்ற பதிலை கர்த்தர் தருகிற ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அந்த தேவனை மகிமைப்படுத்தி பாடுவோமா? ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. இதுவரை கர்த்தர் நம்மளை தாங்கி நடத்துகிற ஒரு தகப்பன் இல்லையா? விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கரங்களை தட்டி கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. புகழிலே
எத்தனை பேர் கர்த்தர் நல்லவரா இருக்காரு. நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன், நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன், நம்முடைய கதறலை பார்த்து அதற்கெல்லாம் பதில் கொடுக்கிற ஒரு நல்ல தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவர் இன்றும் நம்மளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இன்றும் நம்மளை காண்கிற தேவனாய் இருக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் பதில் கொடுக்கிற ஒரு தகப்பனாய் இருக்கிறார். எழுந்திருந்து கர்த்தரை ஹல்லேலூயா. எல்லாம் முடிந்தவங்க எழுந்திருந்து தேவ சமூகத்திலே நம்மளை ஒப்பு கொடுத்து இந்த நாட்களிலே அநேக ஜெபங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அநேக காரியங்கள் உங்க வாழ்க்கையில தடைபட்டு போய் இருக்கலாம். ஜெபித்து ஜெபித்து அநேக விஷயங்களிலே நீங்கள் தோற்று போய் இருக்கலாம், தடுமாறி போய் இருக்கலாம். ஜெபங்கள் கேட்கவில்லையே என்று சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குறியோடு நீங்க வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் அவரை நம்பின பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடுகிற தேவனே அல்ல. அல்லேலூயா. எந்த காரியத்துக்காக வாஞ்சிக்கிறீர்களோ, எந்த காரியத்துக்காக தேவ சமூகத்திலே அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களோ, நிச்சயமாகவே கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் இந்த மாலை வேளையிலே நம்மத்திலே எழுந்தருளி இருக்கிறார். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்கிறவரே, எங்களை ஆண்டவரே ஒரு நாள் கைவிடாத தேவனே, எங்களை வெட்கப்படுத்தாத தேவனே, எங்களை தூக்கி எறியாத தேவனே, இந்நாள் வரை கர்த்தர் எங்களை நடத்தி வருகிறவரே, எங்களை நிரப்புங்கப்பா, எங்க பாத்திரத்தை நிரப்புங்கப்பா என்று சொல்லி வெறுமையாயிருக்கிற எங்களுடைய பாத்திரம், உறைந்து போயிருக்கிற எங்களுடைய பாத்திரம், உலர்ந்து போயிருக்கிற எங்களுடைய பாத்திரம், ஓ வற்றி போயிருக்கிற எங்களுடைய பாத்திரத்தை உங்க வல்லமையினாலே நிரப்புங்கப்பா என்று சொல்லி ஹல்லேலூயா பாடி மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் வாஞ்சியோடு கேட்போம். ஆமென். நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே, நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோம் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோம் அற்புதம் பெறணும், நிழலை தொடுவோம் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோம் அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. அப்படிப்பட்ட அற்புதங்கள், அப்படிப்பட்ட அதிசயங்கள், அப்படிப்பட்டதான காரியங்களை நாங்கள் செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ பாதத்தில் அர்ப்பணித்து இந்த மாலை வேளையிலே நிரப்புங்க ஆண்டவரே. நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, காலியாக பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும், காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவின் நதியால் மூழ்கணுமே, சொல்லுங்களேன், மூழ்கணுமே நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே, மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவின் நதியால் மூழ்கணுமே, நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியால் எல்லாரும் கேட்போமா? இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே எங்க வாழ்க்கையை நிரப்புங்க, எங்க குடும்பத்தை நிரப்புங்க, எங்க சபையை நிரப்புங்க,
என் காலியான வாழ்க்கையில அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர், வாழ்க்கையை மாற்றுகிறவர், வாழ்க்கையில ஒரு திருப்பமுனையை கொண்டு வருகிறவர். இந்த மாலை வேளையிலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. எல்லா அடைபட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. பேதுரு செய்தது போல ஆதி அப்போஸ்தல காலங்களிலே நடந்த அற்புதங்கள், நடந்த அதிசயங்கள், நடந்த மாற்றங்கள், நடந்த எழுப்புதல்கள் இந்த நாட்களிலே எங்கள் சபையிலே பற்றி பிடிப்பதாக, பற்றி பிடிப்பதாக, பற்றி பிடிப்பதாக. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆதி அப்போஸ்தல காலங்கள் நடந்த அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள், மாற்றங்கள், விடுதலைகள், சுகங்கள் எங்களுக்கு தேவை ஆண்டவரே, எங்களுடைய சபைக்கு தேவை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? அப்படிப்பட்டதான காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணுமே. எத்தனை நாட்கள் காலியான பாத்திரமாகவே வந்து போவது, வெறுமையாகவே வந்து போவது, ஏமாற்றத்தோட வந்து போவது, இது நல்லா இல்ல அது நல்லா இல்ல என்று சொல்லிவிட்டு போவது. நம்மளை ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? கைகளை உயர்த்தி முடிந்தவங்க ஒரு ஆராதனை, உண்மையுள்ள ஒரு ஆராதனையாக இருக்கட்டுமே. தேவன் நம்முடைய ஆராதனை பிரியப்படுகிறாரா? யோசித்து பாருங்களேன். விரும்புகிறாரா நம்முடைய ஆராதனையே? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உண்மையாய் ஆராதிக்க விரும்புகிற ஆண்டவரே, விட்டு கொடுத்து ஆராதிக்க விரும்புகிற ஆண்டவரே, விடுதலையோடு ஆராதிக்க விரும்புகிற ஆண்டவரே. விரும்புகிறவங்க மாத்திர கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த மாலை வேளை எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தின் வேலையாய் இருக்கட்டும், ஒரு விடுதலையின் வேலையாய் இருக்கட்டும், ஒரு ரட்சிப்பின் வேலையாய் இருக்கட்டும், எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தின் வேலையாக இந்த வேலை மாறட்டும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து தேவனை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. நீங்க போதும் இயேசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா என்று சொல்லி உண்மையாய் ஒப்பு கொடுத்தவர்களாக ஒரு அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்திலே கொடுத்து நாம கர்த்தரை ஆராதனை செய்வோமா? ஹல்லேலூயா. நீங்க போதும் இயேசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, உங்க சமூகம் மாத்திரம் போதும் ஆண்டவரே. உங்க சமூகம் எனக்கப்பா, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. எத்தனை சொல்றீங்க? எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, உள்ளமும் உடலுமே உமக்காயே. எங்களுக்குமே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உடலுமே உமக்காயே. நீங்க போதும், நீங்க போதும் இயேசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் ஒளிகிறீர், புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் ஒளிகிறீர். கனிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீர். நான் கனிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும், நீங்க போதும். இல்ல கேளுங்க, நீங்க மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. இந்த உலகத்துல வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. உங்க சமூகம் போதும், உங்க கிருபை போதும். எப்போ நான் வந்து நிற்பேன் அப்பாவும் சந்நிதியில், எப்போ நான் வந்து நிற்பேன் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்கி
போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும், நீங்க போதும். எல்லா கைகளை உயர்த்தி எத்தனை பேர் கர்த்தர் போதும் என் வாழ்க்கையில நீங்க போதும் ஆண்டவரே. என் பாடுகள் மத்தியில நீங்க போதும், என் பிரச்சனைகள் மத்தியில நீங்க போதும், என் வேதனைகள் மத்தியில நீங்க போதும், என் அவமானத்தின் மத்தியில நீங்க போதும் ஆண்டவரே. என் கண்ணீர்கள் மத்தியிலே, என் பாடுகள் மத்தியிலே, என் உடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலே நீங்க மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. உங்க சமூகம் போதும்பா, உங்க கிருபை போதும்பா, உங்க பலன் போதும் ஆண்டவரே, உங்க ரட்சிப்பு போதும் ஆண்டவரே, உங்க இரக்கம் போதும் ஆண்டவரே, உங்க தயவு போதும் ஆண்டவரே, உங்க காருண்யம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து எத்தனை பேர் இந்த மாலையிலே சொல்ல முடியும்? உங்க பலன் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. நீங்க இல்லாம என்னால ஒன்று செய்ய முடியாது. என் சொந்த பலத்துல நான் ஓடி பார்த்தேன், என் சுய பலத்துல நான் ஓடி பார்த்தேன், என் பண பலத்துல நான் ஓடி பார்த்தேன், என் தாளந்து பலத்துல ஓடி பார்த்தேன். எல்லாமே ஃபெயில் தான், எல்லாமே ஃபெயில் தான். அடா நீங்க மாத்திரம் வந்தா போதும் ஆண்டவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி தேவ சமூகத்துல நீங்க மாத்திரம் வந்தா போதும். இந்த உலகத்தை நான் அசைக்க முடியும், இந்த உலகத்தை நான் அசைக்க முடியும், இந்த உலகத்தின் பாடுகளை நான் மேற்கொள்ள முடியும், உபத்திரவங்களை மேற்கொள்ள முடியும், கண்ணீரை மேற்கொள்ள முடியும், மரண பள்ளத்தாக்குகளை மேற்கொள்ள முடியும். தாவீது சொன்னது போல நான் மரண பள்ளத்தாக்கில் இருளிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீ என்னோடு கூட இருக்கிறீ. உமது கோலும் உமது தடியும் ஒவ்வொரு நாளும் என்னை தேற்றுமே. எங்களை தேற்றுகிற தகப்பன், எங்களை ஆற்றுகிற தகப்பன், எங்களை உயிர்ப்பிக்கிற தகப்பன், எங்களை தூக்கி எடுத்து நிறுத்துகிற தகப்பன், ரட்சணத்தில் என்கிறதான சந்தோஷத்தினாலே எங்களை நிரப்புகிற ஒரு தகப்பனாகவே இருக்கிறார். அவரை பார்ப்போம். ஹல்லேலூயா. ராஜாவும் மாளிகையிலே ரப்பகலாய் அமர்ந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன். இப்படிப்பட்ட சந்தோஷம் எத்தனை பேருக்கு வேணும்? ஹல்லேலூயா. உங்களை அர்ப்பணித்து, உங்களை ஒப்புக் கொடுத்து உண்மையான ஒரு ஆராதனையாக ஹல்லேலூயா. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை. எல்லா கைகளை உயர்த்தி, முடிந்தவங்க கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு என் பலனே, என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. எல்லாரும்
அல்லேலூயா. உயர்த்துங்க கொஞ்ச நேரம். நீர்தான் எங்க கோட்டை ஆண்டவரே, நீர்தான் எங்கள் தஞ்சம், நீர்தான் எங்க துருகம். நாங்கள் நம்பி இருக்கிற எங்கள் நம்பிக்கை நீர் மாத்திர ஆண்டவரே. எங்கள் அசையாத நம்பிக்கை, எங்கள் அசையாத நங்குறோம் நீரே. நீரே எங்களுடைய துயரத்திலே நீரே, எங்களுடைய துன்பத்திலே நீர் ஆண்டவரே, எங்களுடைய இழப்புகள்ல நீர், எங்களுடைய நஷ்டத்திலே நீர், எங்களுடைய கண்ணீரின் பாதைகளே நீர். எந்த இடத்திலே அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே வெட்கப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே தோல்விட்டீர்களோ, எந்த இடத்திலே அவ்வளவுதான் என்று சொன்னீர்களோ, அதே இடத்திலே கர்த்தர் வாக்கு பண்ணுகிற வார்த்தை, எந்த இடத்திலே வெட்கப்பட்டீர்களோ அதே இடத்திலே உங்களுடைய கொம்பு உயரும். உங்களுடைய கொம்பை உயர்த்துகிற ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே நம்ம மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிறார். அல்லேலூயா. சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. கண்ணீரோடு வந்த பிள்ளைகள் உண்டு, வேதனையோடு வந்த பிள்ளைகள் உண்டு, திசை தெரியாமல் இந்த இடத்துல நிற்கிற பிள்ளைகள் உண்டு, வேலைகளை நெருக்கப்படுகிற பிள்ளைகள் உண்டு. ஐயா, அவ்வளவுதான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி பல காரியத்தின் ஊடாக அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் தொட்டு விடுதலையாக்குவீராக, தொட்டு சுகப்படுத்துவீராக. எந்த இடத்துல சுகம் வேண்டுமோ, அற்புதம் வேண்டுமோ, கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. தேவன் அற்புத, தேவன் அற்புத. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை இந்த மாலை வேளையிலே காண முடியும். அல்லேலூயா. ஆண்டவரே, கைகளை உயர்த்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாஞ்சைகளை, விருப்பங்களை, தேவைகளை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த மாலை வேளையிலே, இந்த ஆராதனை வேளையிலே ஒரு அற்புதத்தை செய்வீராக, ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக, ஒரு சுகத்தை தருவீராக. எந்த இடத்திலே அடைபட்டு இருக்கிறதோ, முடியாது என்று இருக்கிறதோ, தடுத்து வைக்கப்பட்டு இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தில் இந்த வேளையில விடுதலையாக்கப்படுவதாக கரத்திலே தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.